எப்போதுமே எங்கள் வீட்டில் நாய் பூனைவற்றை போன்றவற்றை வளர்ப்பது கிடையாது. அருகிலுள்ள பங்காளி குடும்பங்களில்தான் வளர்ப்பார்கள். எங்களுக்கு அந்த 2 குடும்பங்களோடும் பேச்சுவார்த்தை சுத்தமாக இல்லை. என்றாலும் அவர்கள் வளர்க்கிற நாய்கள் எங்கள் வீட்டிலும் எனக்கு நினைவு தெரியும் காலத்தில் முன்பிருந்தே வாசப்பணியோரம் கிடைக்கிற கல்லாலான பண்ணையில் ஊற்றுகிற கஞ்சியை குடித்திட்டு வளரும். தற்சமயம் சின்ன பெரியப்பா வீட்டர் வளர்க்கிற செவலை டாமி உட்பட 3 குடும்பங்களுக்குமே பொதுவாக வீட்டில் வளர்க்கும் நாய்கள் எல்லாம் அவசியமில்லை. அப்படி இருக்க இருந்தாற்போல ஒரு நாய்க்குட்டி எங்கள் வீட்டு வாசலில் கோடை வெயிலுக்கு போட்டிருந்த பந்தக்காலில் கட்டப்பட்டிருக்கவே அன்றைய இரவில் வீடு திரும்பிய எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. வாசல் பாணியில் பாத்திரம் கழுவி கொண்டிருந்த மஞ்சுவிடம் ஏது இது என விசாரித்தேன். செல்வாங்கொடுத்தான் என்றால். அருகாமையிலுள்ள நாய்க்காரு காட்டில் ஒரு பகுதியை குத்தகைக்கு ஓட்டி கொண்டிருக்கிற குடியானவ குடும்பத்து பையன்தான் அவன். அனுப்பூரிலிருந்து பெரும்பத்திக்காரர் வீட்டு நாயின் குட்டிகள் 3 எடுத்து வந்திருந்தானாம். ஒன்றை அவர்களுக்கு வைத்து கொண்டு அடுத்ததை பக்கத்து காட்டு ராமசாமி அண்ணன் வீட்டாரிடம் கொடுத்து விட்டானாம். மற்றதை உங்களுக்கு வேணுங்களா என கேட்டிருக்கிறான். மஞ்சுவும் வாங்கிட்டு வந்து விட்டாள். இதை சொல்லி கொண்டிருக்கும் போதே வீட்டுக்குள்ளிருந்து இதெல்லாம் அவளுக்கு வேண்டாத வேலை, இங்கே அவன் பாட்டை பார்க்கறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது, இதில் இந்த கருமத்தை வேற வாங்கி வச்சிருக்கிறா, எவ கட்டிட்டு அழுகிறது என என் அம்மாவின் சத்தம். அது இருந்தால் உன்னை என்ன பண்ணுது, நீயா பார்த்துக்க போற என்பது மஞ்சுவின் கேள்வி. அவன் பதிலுக்கு எதையோ முணுமுணுத்தான். எனக்கும் இது வேண்டாத காரியமாகவே பட்டது. யாராயிருந்தாலும் இதற்கென மெனக்கடனுமே. நாய்க்குட்டியை கவனித்தேன். மிகவும் சின்ன குட்டி, பிஸ்கட் நிறத்துக்கும் சேராமல் செவலையாகவும் இல்லாமல் இடைப்பட்ட ஒரு நிறம். முகத்திலும் உடம்பிலும் சற்றே வெள்ளை. பருமனான வாகு. என்ன ரகம் எனவே தெரியவில்லை. உயர் ரகம் அல்ல என்பது மட்டும் நிச்சயம். அது வாழையாட்டிக்கொண்டு ஊங் என அப்படியும் இப்படியுமாக நடந்து கொண்டிருந்தது. சணல் கயிற்றினால் கட்டப்பட்டிருந்தது அது. இது கடுவனா பொட்டையா மஞ்சு என கேட்டேன். தெரியலங்க என்றாள் அவள். அது தெரியாமையே வாங்கிட்டு வந்துட்டியாக்கும். செவன் கடுவன் தானும் கொடுத்தான், அதான் எனக்கு தெரியும். அவனே தெற்கு வடக்கு தெரியாதவன், அவன் சொன்னான்ட்டு இவ வேற. கோவிந்தனின் மறுபடியும் குரல். கடுவனாக இருந்தால் தேவலாம், பெட்டை என்றால் தொல்லைதான். பெண்கள் புழங்குற இடத்தில் அந்த அசிங்கத்தை எப்படி சகிப்பது? பெரியப்பா குடும்பத்தார்கள் பெட்ட நாய்களை வளர்த்திய போது இத்தொல்லைக்கு ஆள்பட்டோம். எங்கள் பகுதியில் பக்கம் பக்கமாக உள்ள 5 வீடுகள் தான். அங்குள்ளதும் சற்று தள்ளி களக்காடுகளில் உள்ளதுமான கடுவன்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு இங்கே வந்துவிடும். தமக்குள் ஒன்றையொன்று கடித்து குதறி வலுவுள்ளது ஜெயிக்கும். இரவு 10-11 மணி ஆனாலும் இவை ஓய்வதில்லை. குறைப்புகளும் கடிபட்டு எழுப்பும் மூலங்களுமாகத்தான் இருக்கும். வீட்டில் யாரும் நிம்மதியாக தூங்க முடியாத நிலை. பொறுக்கி எடுத்து வந்து வாசலில் ஒரு ஓரமாக குவித்து வைத்திருப்பார்கள். தினமும் ராத்திரிகளில் இந்த நாய்களை விரட்டி அடிப்பது அவரது பொறுப்பு. பேசாம நாளைக்கு அதை திருப்பி கொடுத்துரு என்றான் கோவிந்தன். நானும் அதை வழிமொழிந்தேன். இவ்வளவு சின்ன குட்டியை வளர்த்துறதுனே சிரமம். இது இப்ப கஞ்சியும் குடிக்காது, நாம பாலுக்கு எங்க போறதாக்கும்? அந்த குட்டி என்ன லிட்டர் கணக்கிலையா குடிக்க போகுது என்றாள் மஞ்சு. கழுவிய பாத்திரங்களை தண்ணீர் வடிய கவிழ்த்து வைத்தவாறே பதில் பேசினாள். நானும் கை கால்களை எல்லாம் அலம்பி விட்டு வந்துவிட்டேன். அம்மாவிடம் இதை பற்றி பேசிய போது நானும் வேண்டான்னு தான் சொன்னேன். அவ கேட்கல. சரி, அவளுக்கு ஏதோ நாய் வளர்த்தணும்னு ஆசை, வளர்த்திட்டு போகட்டுமேனு விட்டுவிட்டேன் என்றாள் அம்மா. அப்பா ஒன்றும் சொல்ல காணோம். எனக்கு அது கடுவன் தானா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டியதாக இருந்தது. மறுபடியும் அந்த நாயை எடுத்து பார்த்து உறுதி செய்து கொண்டேன். நான் அறிந்த வரைக்கும் அது கடுவன் தான். என்ன குட்டி என கேட்டுக்கொண்டே மஞ்சுவும் பக்கத்தில் வந்து நின்றாள். கடுவன் தான் என சொல்லிவிட்டு அதை கீழே விட்டேன். இந்த நாய்க்குட்டியை மஞ்சு வளர்த்து கொள்ளட்டுமே என்றுதான் மனதில் பட்டது. திருப்பி கொடுத்து விடுவதென்றாலும் ஆட்சேபனை எதுவும் கிடையாது. இதை நினைத்ததோடு சரி, மற்றவர்களின் தீர்மானம் போல செய்து கொள்ளட்டும் என்பதால் வெளியே எதுவும் சொல்லவில்லை. பிறகு நாங்கள் சாப்பிடும் போதுதான் ஞாபகம் வந்தது. அந்த நாய்க்கு ஏதாவது கொடுத்தியா மஞ்சு என கேட்டேன். மதியானம் கொண்டு வந்ததுமே கொஞ்சம் பால் ஊற்றி கொடுத்தேன். சாயந்தரம் கொஞ்சம் கஞ்சி ஊற்றி பார்த்தேன், அது குடிக்கல. அப்புறம் பாலில் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றி குடிச்சதும் அது குடிச்சிருச்சு என்றாள் மஞ்சு. அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் வேலைக்கு போய்விட்டாச்சு. இரவு வீடு திரும்பிய போது பந்தக்காலில் நாய்க்குட்டியை காணோம். மஞ்சுவிடம் கேட்கவே தொடக்காலில கட்டி இருக்குது என்றாள். கோவிந்தனோ அது எதற்கு வாசலில் என சத்தம் போட்டானாம். அவனுக்கு இந்த நாய் பூனை கோழி எதுவுமே வீட்டில் வாசலில் காண பிடிக்காது. அவற்றின் தொல்லைகள் அவனுக்கு. பூனை என்றால் பூச்சி வண்டு உடக்காய் எலி என கண்டதை கடித்து தின்னுவிட்டு மிச்சத்தை வீட்டில் கொண்டு வந்து போட்டுடும் என்று சொல்வான் கோவிந்தன். அதுபோலதான் நடக்கும் பூனை வளர்த்தால். விரல் நுனி பட்டிருக்கவில்லை, அவ்வளவு ரோசம் அவனுக்கு. அம்மா பின்னாடியே சன கூப்பிட்டு பார்த்தார். இதோ வந்துடுங்க என சொல்லிவிட்டு நிற்காமலே போய்விட்டார்.
கோழிகள் திண்ணையிலும் வாசைப்படியும் ஆள் அசந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளேயும் வந்து பேண்டு வைத்துவிடும். இது அவருக்கு சுத்தமே ஆகாது. நாய்களின் தொல்லைகளோ வேறு வகை. பெரியப்பா வீட்டு டாமி பாதமண் மற்றும் ஈரம் துடைக்க படியில் போட்டிருக்கும் கோணி சாக்கையும் கவி இழுத்து கொண்டு போய் அது சுகமாக படுத்து கொண்டு விடும். கோவிந்தனுக்கு அதை கண்டாலே எரிச்சல் மிகுந்து குச்சியை தேடுவான். சில தடவை வெளுப்பியும் விட்டு விடுவான். அதனால் அவனை கண்டதுமே டாமி வாளை சுற்றி கொண்டு கம்மனு போய் படுத்துவிடும். வாசல் மண்ணில் படுத்திருந்தால் கூட நான் வெளிச்சம் இருக்க வீடு திரும்பிவிட்டால் டாமி எங்கிருக்கிறதோ அங்கிருந்து வாழையாட்டி கொள்ளும். ராத்திரி என்றால் ரோட்டிலேயே பார்த்துவிட்டு குறைத்துவிட்டு தான் வீட்டுக்கு வரும். வாசல் விளக்கு வெளிச்சத்துக்கு வந்த பின்னர் அடையாளம் கண்டு கொள்ளும். இந்த கோணிப்பையும் குறைப்பையும் தவிர இதுநாள் வரை எங்கள் நாய்கள் எதுவுமே ஆளை கடித்ததாக சரித்திரமே இல்லை. சத்யானனிடம் மட்டும் இந்த நாய்களுக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட வாஞ்சனை இருந்து வருவதும் ஆச்சரியமான விஷயம்தான். அவன் பெரும்பாலும் வெளியூரில் தங்கியிருப்பதால் எப்பொழுதுதான் வீட்டுக்கு வருவான். அவனை கண்டதுமே டாமி வாளை ஆட்டத் தொடங்கி பின்னர் வாளுடன் உடம்பும் ஆடுமளவு குனிந்து அவன் மீது தொத்துக்களால் போடும். இத்தனைக்கும் அவன் பிஸ்கெட்டோ வறுக்கியோ எதுவுமே வாங்கி கொண்டு வந்து போடுவதும் கிடையாது. குறைந்தபட்சம் தலையையும் உடம்பையும் தொட்டு தடவி மட்டும் விடுவான். இந்த நாய்க்குட்டியும் பெரியதாகிவிட்டால் அவனிடம் மட்டும் தன் வாஞ்சனையை காட்டுமோ என்னவோ. படக்காளி பப்பாளி மரத்தடியில் அதன் சத்தம் வந்தது. இருட்டுக்குள்ளையா கட்டி வச்சிருக்க என்றதும் மஞ்சு அதை அவிழ்த்து வந்து சுவரோரமாக கட்டி வைத்தாள். உபயோகமில்லாத ஒரு சிறிய அம்மிக்கல்லை கொண்டு வந்து போட்டாள். நாய்க்குட்டி கயிறு இழுத்து கொண்டு நடப்பதால் கால்களில் கயிறு சிக்கி கொண்டு இருந்தது. நான் அதை எடுத்துவிட சொன்னதும் மஞ்சு கயிறை பிடித்தபடியே ஒரு சிறிய குச்சியை வைத்து அதன் கால்களை விடுவிக்க முயன்றாள். ஏய், அந்த பக்கம் போ, இங்கே வா, இப்படி முன்னாடி வா என்றெல்லாம் அதனிடம் கட்டளை. அதுவும் மஞ்சு சொல்வதை வாளை ஆட்டிக்கொண்டே தத்தி தத்தி அதன் பாட்டுக்கு எங்கேயோ போய் இருந்தது. கையில் எடுத்து விடு என்றால் அவள் கேட்கணுமே. ஐயா, நான் கையில தொடறதா என்கிறாள் மஞ்சு. ஓ, கையில தொடமாட்டாளாமா, ஆனா இவளா நாயை வளர்த்த போறா என விட்டு நானே அதை செய்தேன். நாய்க்குட்டி சிக்கல்களில் இருந்து விடுபட்டதும் மீண்டும் நடக்கத் தொடங்கியது. கயிற்றின் நீளம் வரைக்கும் சென்று அதற்கப்பால் நகர முடியாமல் ஊங் ஊங் என கத்தியது. அப்போதுதான் கழுத்தில் கயிறு இறுக்கி இருப்பதை கவனித்தேன். இவ்வளவு டைட்டாவா கட்டுவ என்றபடி அதை தளர்த்தி கட்டவிழ்த்துவதற்காக தெரிந்தது அது சுருக்காமுடி என்று. என்ன வேக்கான உனக்கு, சுருக்காமுடி போட்டா நாய் இழுக்கும்போது கழுத்து இறுக்கி செத்துறாதா? ஐயோ, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு அது ஞாபகமே இல்லை என்றாள் மஞ்சு. சுருக்காமுடி போட்டா இருக்குங்கிறது எல்லாம் மறக்கணுமா? உன்னால மட்டும்தான் முடியும் என்ன மஞ்சு சொல்லிக்கொண்டே முடிச்சு அவிழ்ப்பதற்குள் அந்த நாய்க்குட்டி திணறி திணறி திமிரி கையை விட்டு கீழே இறங்கவும் செய்தது. அப்போது குச்சியால் எடுத்து ஏய் நில்லு, ஓடாத என கட்டளையிட்டு கொண்டிருந்தாள் மஞ்சு. நான் அதை கயிற்றாலேயே சாதா முடிச்சாக அதன் கழுத்தில் சற்றே தளர்க்கும்படியாக கட்டிவிட்டேன். இதற்கு கயிறெல்லாம் போட்டால் சரியாகாது, சங்கிலி இருந்தால் தான் நல்லது. நம்ம கிட்ட தான் நாய்ச்சங்கிலி இல்லையே என்றாள் மஞ்சு. ரத்னண்ணன் வீட்டில் 2 நாய்ச்சங்கிலி இருக்குதாமா. ஒன்றில் இது கூட சேர்ந்த குட்டியை கட்டி வச்சிருக்குது. இன்னொன்று வேணும்னா தரேன்னு சஞ்சிதக்கா சொல்லிச்சு. நான் வேணா போய் வாங்கிட்டு வந்துடவா என்றாள் மஞ்சு. இந்த ராத்திரி நேரத்தில் வேண்டாம், காலையில் போய் வாங்கிக்கலாம் என்றாள். அதன்படியே மறுநாள் ராத்திரி பார்க்கும்போது சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தது. இதற்குள்ளாகவே அந்த நாய்க்குட்டிக்கு மஞ்சுவை எப்படியோ தனித்த அடையாளம் காண பழகியும் விட்டது. அவள் வீட்டின் பின் கதவை திறந்து கொண்டு படியிறங்கினாலே அது சங்கிலி இழுத்து கொண்டு அவளின் காலடிக்கு வரும். அடடே, அதுக்கு இப்பவே எப்படி ஒரு அறிவு பாடுறா என அப்பாவும் வியந்தார். நாய்க்குட்டிக்கு பால் ஊற்றுவதற்கு மஞ்சு ஒரு பிளாஸ்டிக் டப்பா ரெடி பண்ணி இருந்தாள். அதில் ஊற்றவும் ஒரு ஓரத்திலிருந்து குடிக்க தெரியாமல் முன்னங்கால்களையும் மூடிக்குள்ளே வைத்து பாலில் மண்ணாக்கி விடுகிறது. ஆகவே மூடியை கையில் சற்று உயர்த்தி பிடித்துதான் அதை குடிக்க வைக்க வேண்டுமாகவும் இருந்தது. அந்த சமயத்திலும் மஞ்சு வலது கையில் குச்சியை வைத்திருப்பாள். சங்கிலி கால்களில் சிக்கிக்கொண்டால் எடுத்து விடுவதற்கும் குச்சியையே பயன்படுத்துவது அவள் மாறவே இல்லை. ஆனால் கூடுதலாக இப்போது நாய்க்குட்டி படுத்துக்கொள்வதற்கு சாக்கை போட்டு வைத்திருந்தாள். அது பாலை குடித்துவிட்டு தரையில் தான் படுத்தது. காலையில் குளிக்கும்போது பார்த்தால் சாக்கின் மீது தலையை உடம்பின் குறுக்கி கொண்டிருந்தது. ராத்திரியில் 11 வரைக்கும் ஊங் ஊங் என்ற முனங்கல்கள் கேட்டது என் நினைவில் வந்து போனது. ஒருவேளை குளிரால் தான் இப்படி நடுங்குகிறதோ என்னவோ. வாசலில் கட்டியிருந்தால் வீட்டு மறைப்பில் அதற்கு குளிரடிக்காது. ஆனால் அதை கோவிந்தன் ஆட்சேபிப்பான். எனவே அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்தோம். அதன்படி பகல் பொழுதில் வாசலுக்கு அப்பால் உள்ள நெல்லி மரத்தில் கட்டி வேண்டியிருந்தது.
ராத்திரியில் வாசல் பந்தக்காலில் கட்டிவிட்டு காலையில் மீண்டும் நெல்லி மரத்துக்கே மாற்றியம் இருந்தது. சில வேளையில் மஞ்சு, சில நாட்களில் நான் என மாற்றி மாற்றி செய்தோம். அப்போது நாய்க்குட்டியை சொடுக்கு போட்டு அழைத்தால் அது வருவதில்லை. சீர்க்கை அடித்தும் அதன் அருகில் காலையோ கையோ காட்டியும் தொடர்ந்து வரும்பாறு இடம்பெயர்க்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அது அழைப்பதற்கு பெயர் இல்லாமல் குறையாக இருந்தது. நானும் மஞ்சுவும் யோசித்து ஒரு பெயரை வைக்கலாம் என யோசித்து கொண்டிருந்தோம். அப்பொழுதுதான் அதற்கு ராமு என பெயரும் வைத்தோம். நண்பர்களே, நமக்கு என்னதான் உயிரினத்து மேலே பிரியமாக இருந்தாலும் அதை வளர்க்கும் பொழுது முழு மனசுடன் வளர்க்கணும். அரைகுறையாக வளர்த்தா இன்னைக்கு நான் ராமுவை தொலைச்சிட்டு நிற்கிற மாதிரி தான் எல்லாரும் இருப்போம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.